காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ பதிவிற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். We preach Jesus crucified. இன்றைக்கான தியான பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமான சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகரும் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த தியானத்தின் தலைப்பு ஊழியத்தில் பெண்களின் பங்கு, விமன்ஸ் ரோல் இன் மினிஸ்ட்ரி. தேவன் தம் உருவில் மானிடரை படைத்தார். தேவனின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று ஆதியாகமம் 1:27 நாம் படிக்க முடிகிறது. தேவனின் திட்டம் ஆண்களும் பெண்களும் சமமாக தேவனை பிரதிநிதிப்படுத்துவதும் சமமாக ஆட்சி செய்வதும் ஆகும். தேவனுடைய படைப்பு மற்றும் ரட்சிப்பு மற்றும் இறுதி விதியின் அடிப்படையில் ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள். பெண்களுக்கு தாங்கள் பெண்களே என்னும் தாழ்ந்த எண்ணமும், அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஆண்களுக்கு தாங்கள் ஆண்கள் அல்லவோ என்னும் பெருமையான எண்ணமும், அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நீங்கி சமநிலைக்கு வர வேண்டும். கிறிஸ்தவ சமயம் துவங்கிய காலத்திலும் சீர்திருத்தம் ரிஃபார்மேஷன் நடந்த காலத்திலும் ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒத்துழைத்து பல பாடுகள் பட்டு இரத்த சாட்சிகளாக மரித்து தேவனின் ராஜ்யத்தை நிலைநாட்டியதை நாம் வரலாற்றில் அறிய முடிகிறது. தேவனுக்காக தன்னால் இயன்றதை செய்த பெண்களை பற்றி சற்று இன்று அறிந்து கொள்வோம். முதலாவதாக தேவனின் தீர்க்கதரிசிக்கு திருத்தொண்டு செய்து அற்புதம் பெற்றுக்கொண்ட விதவை பெண். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரையிலும் கூறப்பட்டுள்ளது. பல கலாச்சாரங்கள் விதவைகளை ஒருபோதும் வலிமையான
மதிப்பான மற்றும் செல்வாக்கு மிக்க பெண்களாக கருதியதில்லை. ஆனால் தேவன் பல விதவை பெண்களை பல நிலைகளில் தன் பணி செய்ய பயன்படுத்தி இருக்கின்றதை திருமறை வாயிலாக நாம் அறிய முடிகிறது. இந்த பகுதியிலும் எலியா தீர்க்கதரிசியை போஷித்து தங்குவதற்கு இடமளித்த கைம்பெண்ணின் மகன் நோயுற்று மூச்சு நின்று போன நிலையில் இந்த கைம்பெண் தீர்க்கதரிசி வாயிலாக தேவனிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அந்த பெண் எலியாவிடம், நீர் தேவனின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் சாட்சி சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரர் தனது சங்கீத புஸ்தகத்திலே 146 சங்கீதம் 9 வசனத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் காணிக்கையாக 2 காசு போட்ட கைம்பெண் இயேசுவால் பாராட்டப்படுகிறார். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே காணிக்கையாக போட்டுவிட்டார் என்று மார்க் 12:44 இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் தீர்க்கதரிசி மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். 84 வயதாகிய இவர் அந்த தேவாலயத்தை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் ஊழியம் செய்து வந்தார். அவரும் அந்த நேரத்தில் அங்கு வந்து தேவனை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அந்த குழந்தையை பற்றி பேசினார் என்று லூக்கா 2 வசனங்கள் 36 முதல் 38 வரையில் நாம் படிக்க முடிகிறது. இயேசுவின் காலத்தில் நற்செயல் செய்த பெண்கள் பாராட்டப்பட்டார்கள். தேவாலயத்தில் பேசும் உரிமையை பெற்றார்கள். எந்த தயக்கமும் இல்லாமல் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மிடம் இருக்கும் சிறந்ததை இறைவனுக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடிந்தவரை முயற்சி செய்யும் போது நம்மிடம் இருக்கும் கொஞ்சத்தை தேவன் மிகுதியாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, திருத்தொண்டராக பணியாற்றிய ஒரு பெண்ணை குறித்து ரோமர் 16 அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. சமூக சேவை அல்லது திருத்தொண்டு என்பது உடல், உணர்ச்சி, உறவு ஆகியவற்றின் ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்வதாகும். தம்முடைய பேரில் கொடுக்கப்பட்ட ஒரு கோப்பை குளிர்ந்த நீர் கூட ஊழியமாக கருதப்பட்டு வெகுமதி பெறாமல் போகாது என்று இயேசு கூறினார். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சில திறமைகளை கொடுத்துள்ளார். இந்த திறமைகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல என்றாலும் நம்மிடம் என்ன திறமைகள் உள்ளன என்பதை கண்டுபிடித்து அந்த திறமைகளை தேவனை மகிமைப்படுத்த பயன்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு சென்றார். இந்த நகரம் ஏதென்ஸிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஒரு பெரிய தெற்கு தீப கற்பத்தை கிரீஸின் பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் நிலத்தின் குறுகிய பகுதியில் அமைந்துள்ளது கொரிந்து பட்டணம். இதற்கு 2 துறைமுகங்கள் இருந்தன. ஒன்று மேற்கு கடற்கரையில் ஆட்ரியாட்டிக் கடலில் மற்றும் கிழக்கு கடற்கரையில் சரோனிக் வளைகுடாவில் கிரேக்கத்தில் உள்ள ஒரு ரோமானிய நகரம். மிகவும் மாறுபட்ட இன மக்கள் இங்கு வசித்தார்கள். இங்கு மக்களால் அறியப்பட்ட ஒவ்வொரு தெய்வத்திற்கும், அதாவது எகிப்திய தெய்வங்கள் உட்பட ஏராளமான கோயில்களை கொண்ட ஒரு பரபரப்பான வணிக நகரமாக இருந்தது. ஒருமுறை கொரிந்துவில் பவுல் 18 மாதங்கள் தங்கி பிரசங்கித்து புதிய கிறிஸ்தவ தேவாலயங்களை தொடங்கினார். இங்குதான் பெய்பாவை சந்திக்கிறார். கொரிந்துவில் இருந்தபோது பவுல் ரோம் நகரத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியிருந்தார். மேலும் அந்த கடிதத்தை அவர்களிடம் எடுத்து செல்ல ஒருவர் தேவைப்பட்டார். பெய்பா வணிக நோக்கங்களுக்காக பயணம் செய்ததாகவும் ரோமுக்கு அடுத்த பயணத்தில் கடிதத்தை எடுத்து செல்ல முன்வந்ததாகவும் தெரிகிறது. கொரிந்து துறைமுகமான கெங்கிரேயாவில் உள்ள தேவாலயத்தின் ஊழியரான பெய்பாவை பவுல் பாராட்டிய ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். நம் சகோதரியாகிய பெய்பாவை குறித்து நற்சாட்சி சார்ந்து அளிக்க விரும்புகிறேன். இவர் கெங்கிரேயாவில் இருக்கும் சபையில் திருத்தொண்டராய் இருக்கிறார் என்று ரோமர் 16:1 பெய்பாவை விவரிக்க பவுல் பயன்படுத்திய 2 வார்த்தைகளை இங்கே கவனியுங்கள். முதலாவதாக, இவர் தேவாலயத்தில் ஒரு இன்றைய பாஷையிலே டீக்கராக இருந்தார். இரண்டாவதாக, கிரேக்க வார்த்தை புரோஸ்டாட்டிஸ்
கிரேக்க வார்த்தையானது ஆண்பால் வார்த்தையான புரோஸ்டேட்டின் பெண்பாலின் வடிவம். பொதுவாக தலைவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. அது கர்த்தருடைய மேஜையில் பிரசங்கித்து போதித்து தலைமை தாங்குகிற ஒருவரை குறிப்பிடுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெய்பா வாணிப பெண். அருமையானவர்களே, கொரிந்துவில் பேசப்படும் மொழி கிரேக்கம், ரோமாபுரியில் பேசப்படும் மொழி லத்தீன். அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்த மொழி கிரேக்கம். பெய்பா வணிகத்து நிமித்தமாக ரோமிற்கு அடிக்கடி சென்று வந்தால் கடிதத்தை மொழிபெயர்க்கும் திறமையை பெற்றிருந்தார். ஆதலால் தான் பவுல் பெய்பாவிடம் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். அங்கே அந்த பெண் பயன்படுத்தப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த பெண்கள் வாயிலாக கிறிஸ்து எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதற்கு தெய்வீகமான சாட்சி பெய்பா. பெய்பா ரோமுக்கு சென்ற போது ரோம திருச்சபையாருக்கு பவுல் கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். அதில் தேவனுடைய மக்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவரின் பெயரால் அவர் வரவேற்று அவருக்கு தேவையான உதவியை செய்யுங்கள், ஏனெனில் அவரும் பலருக்கு உதவி செய்திருக்கிறார், எனக்கும் உதவி செய்திருக்கிறார் என்று பவுல் எழுதியிருப்பதன் வாயிலாக பெண்களை பற்றிய பவுலின் உயர் சிந்தனை அறிய முடிகிறது. வீட்டிலேயே பெண்கள் அடங்கி இருக்கும் வேண்டும் என்ற கருத்தை பவுல் வற்புறுத்தவில்லை. பெய்பா அவரது சபையிலும் பிற சபைகளிலும் திருப்பணி செய்ததை பவுல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அருமையானவர்களை, பலருக்கு உதவி செய்திருக்கிறார், எனக்கும் உதவி செய்திருக்கிறார் என்று பவுல் கூறுவதன் வாயிலாக பெய்பா தேவையில் உள்ள பலருக்கும் மற்றும் திரு தொண்டர்களுக்கும் உதவி செய்திருப்பதை நாம் அறிய முடிகிறது. உலகத்தில் இன்று மக்கள் தொகையில் பாதி பேர் பெண்கள். எனவே உலகின் பாதி சக்தி பெண்கள். எந்த நாட்டில் பெண்களுக்கு மதிப்பில்லையோ அந்த நாடு பாதி சக்தி இல்லாதது என்று அர்த்தம். இயற்கையாகவே பெண்கள் தங்கள் அனைத்து கடமைகளையும் பொறுப்புடன் செய்து ஆரோக்கியமான குடும்பம், திடமான சமுதாயம் மற்றும் சக்தி வாய்ந்த நாட்டை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். நாம் திருச்சபையை சேர்ந்தவர்கள் அல்ல, நாமே திருச்சபை என்பதை பவுல் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்கிறார். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இறைவன் தன்னை ஏற்றுக்கொள்கிறவர்களின் எல்லாரிடமும் வாசம் செய்கிறார். இறைவனை உடையவர்கள் அனைவரும் திருத்தொண்டர்களே. முழு மனுக்குல விடுதலையே இயேசுவின் திருப்பணி நோக்கமாகும். ஆணும் பெண்ணும் இறை சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்று ஆதியாகமம் 1:27 பார்க்கிறோம். இதில் ஒரு சாயலை மட்டும் மதிப்பது படைத்த இறைவனை அவமதிப்பதாகும். இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் எதிர்ப்புகள் மத்தியிலும் பெண்கள் தங்களையே பணித்ததும் தங்கள் உடைமைகளை அர்ப்பணித்ததும் திருப்பணியாளர்களாகவும் பணி செய்திருப்பது நாம் போற்றக்கூடியது அல்லவா? சிந்திப்போம், பெண்களுக்கு மதிப்பு கொடுப்போம், அவர்களை ஊழியத்திலே நாம் நம்மோடு சேர்ந்து அவர்களை ஊழியம் செய்ய அழைப்போம். ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, ஊழியத்திலே பெண்களின் பங்கு எப்படி என்பதை இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய, எங்கள் திருச்சபைகளிலே, எங்கள் சமுதாயங்களில் இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உமக்கு உகந்த ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் பிரயோஜனப்படுத்தப்பட எங்களையும் பயன்படுத்தும். கர்த்தர் உதவி செய்வராக. எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களை காத்துக்கொள்ள கடவுது. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Yakob
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.